இறைவனுடைய அடியார்களை பற்றி அறிவிக்கிறாங்க. யார் ஒருவரும் அவர் மீது ஒரு வழிச்சொல் சொல்றது மாதிரி நடந்துக்க மாட்டாங்க தவிரவும். ஆனால் யாரை தவிர யார் சொல்லுவாங்க அப்படி சொல்றதாக இருந்தா, அவரை குறை சொல்றதா இருந்தால் யார் சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய வழக்கரமாக இருப்பவர்களும் அவருடைய மனைவிமார்களும். அவருடைய குணத்தை கண்டு மனிதர்கள் அவர்களிடம் நெருங்குகிறார்கள். ஆனால் கூடயே இருக்கிறவங்க குணத்தை தவிர மற்றதை பார்ப்போம். இவங்கெல்லாம் என்னமோ ஏதோ நினச்சி வர்றாங்களே, இவர் இன்னும் இப்படி வித்தியாசமாக ஒன்றும் தெரியலையே அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மை போன்ற மனிதராகத்தான் இருக்கிறார் அப்படின்றது அவங்களுக்கு கூட இருக்கணும்னு தெரியும். எல்லோரும் மாதிரி தானே அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறதா இருந்தால் அவங்க மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர யார் ஒருத்தரும் அவரை பற்றி கூற மாட்டார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எல்லாரும் குறை சொல்கிற மாதிரி அவங்க பழிப்புக்கிடமான சொற்கள் அவரை பற்றி இருக்காது அப்படின்னு இறைவன் அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க நடந்துப்பாங்க, அவங்க அந்த குணங்களோடு அவங்க இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே குணம் தெரியாது, அவங்களுடைய உருவம் தான் தெரியும், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் தான் தெரியும், குணம் அவங்களுக்கு தெரியறதில்லை. அப்படி சொல்வதாக இருந்தால் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவிடமும் மனைவிடமும் தவிர பழிக்கப்பட மாட்டார்கள் சொல்கிறார். அப்போ என்ன அறிவிக்கப்படுது? நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுடைய குணத்தை நமக்கு பார்க்க தெரியணும். அதுதான் அங்கே செய்தி. அவருடைய வீட்டாராக இருந்தாலும் அவருடைய வழக்கரம்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க, அவங்க நன்மைக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு அவங்களுடைய குறைகளாக என்னதுக்கு குறைகள்? அது கூட இவங்கெல்லாம் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒன்றும் இல்லை, எல்லோரையும் போலதான் இருக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கான குறையாது. மனிதர்கள் காலங்காலமாக அவர்களை மனிதர்களை விட உயர்வாக, அது வேறொரு பிறவியாக அவர்களை பார்க்கக்கூடிய இது இருக்கிறது. ஆனால் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நம்மளை போல தானே இருக்கிறாங்க, அதுதான் அங்கே குறை. மற்றவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இதன் வாயிலாக அவர் நம்மை போன்ற மனிதர் என்று இறைவன் அறிவிக்கின்றார். மனிதர்களைத்தான் நான் படைத்தேன், மனிதர்களிலிருந்து வழிகாட்ட மனிதர்களையே நான் தேர்ந்தெடுத்தேன். நான் வானவர்களை தேர்ந்தெடுப்பதாக இருந்திருந்தால் அவர்களையும் மனித உருவத்தில் தான், அப்பொழுது அவர்கள் குழம்பி போயிருப்பார்னு சொல்லி. அப்போ இங்கே அவர்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை தவிர, வழக்கரமும் ஆகியிருப்பவர்களும் மனைவியாக இருக்கக்கூடியவர்களும் தவிர மற்றவர்களால் அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். இறைவன் வாக்கு தர்றான். நம்ம விளங்கிக்க வேண்டியது, மனிதர்களாக பார்க்க தெரிஞ்சால் அதை விட மேலான ஒன்று இல்லை. அதே ஒரு நல்ல குணம்தான், மனுஷங்களை மனுஷனாக பார்க்கிறது. மனிதரை விட உயர்வாக எந்த ஒன்றும் இல்லை. உங்களுடைய இறைவனுடைய வாக்கை தவிர. அந்த வாக்கு வழிகாட்டுகிறது மனிதன். இப்போ நம்மை வாழச் சொல்வது மனிதனாக வாழுங்கள், மனிதர்களோடு வாழுங்கள், மனிதர்களை நீங்கள் அடையாளம் காணுங்கள்.